வணக்கம் சார். என்னோடது பெயர் குட்டி என்ற ஆசுதாகர். நான் கடந்த 21 வயதில் கழகத்திற்கு என்னை இணைத்து கொண்டேன். எனது தகப்பனார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 45 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத்தலைவராக பணியாற்றி வருகிறார். அவரது வழிகாட்டியாக நான் சின்கோனா என்னோட ஊருங்க. கடந்த 21 வயசில் கிளைக்கழக செயலாளராக 8 வருஷம் பணியாற்றினேன். அதுக்கடுத்து வார்டு கழக செயலாளராக 20 வருஷம் பணியாற்றியிருந்தேன். 2006 முதல் 2016 வரை 10 ஆண்டு காலமாக நகரமன்ற உறுப்பினராக பணியாற்றினேன். கொரோனா காலத்தில் என்னுடைய பகுதியில் சுமார் 1000 குடும்பங்களுக்கு என்னுடைய சொந்த நிதியிலிருந்து அப்போவே ஆட்சியில் இல்லாதப்போவே கலைஞர் இருக்கிறாங்க, அப்போவே கொரோனாவுக்கு நிதி உதவி செஞ்சோம். அதுக்கடுத்து மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்கள் வந்தார். அப்போ தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். என்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டு 15 பேர் போட்டியிட்டார்கள் நகர செயலாளராக. இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தானை தலைவர் தளபதியார் அவர்கள் என்னை கடந்த 4 ஆண்டுகளாக வால்பாறை நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர கழக செயலாளராக என்னை பணியாற்றுமாறு இசைந்துள்ளார். அந்த பணியை நான் செவ்வனே செய்து வருகிறேன். வால்பாறையை பொறுத்தளவு 21 வார்டுங்க. 21 வார்டில் 48,650 வாக்குகள் இருந்தன. இப்பொழுது எஸ்ஐஆருக்கு அப்புறம் 40,000 வாக்குகள் இருக்கின்றன. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36,000 வாக்குகள் பதிவானதில் 25,000 வாக்குகள் உதயசூரியன் சின்னத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மக்கள் அளித்துள்ளார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 6,000 வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சி 1,800 வாக்குகளும் தான் பெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை கடந்த 40 வருடமாக வால்பாறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாக உள்ளது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா திமுக ஆட்சியில் இப்போ நாங்கள் சுமார் 60 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்த சாலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. 60 கோடி ரூபா செலவில் செப்பனிட்டு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு என்ன குறை என்பதை நேராக கேட்டறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி செய்து முடித்து வருகிறது. எல்லோருக்கும் எல்லாம் இந்த திட்டத்திற்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற எண்ணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவங்களுக்கு நாங்கள் அடித்தளம் அளித்து கொடுக்கும் பணியை நாங்கள் இன்று செய்து வருகிறோம். இன்று வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இந்த பகுதியை நாங்கள் மாற்றுவோம். இது எல்லளவும் சந்தேகம் இல்லை. வால்பாறை பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் 80% வசிக்கிறார்கள். அதில் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் 65% இருக்கிறார்கள். அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் விடுபட்டு இருந்தார்கள். சுமார் ஒரு 360 பேர் நாங்கள் கணக்கெடுத்து 2வது தவணையாக 3வது தவணையாக கணக்கெடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் கவனத்தில் சென்று சென்றோம். எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் கவனத்தில் எடுத்து சென்றோம். அவர் நேரடியாக அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்து கடந்த மாதம் அந்த பணம் வந்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் திடீர்னு காலையில் எந்திரிச்சு எங்களுக்கு ஃபோன் வந்துட்டு என்னடான்னு பார்த்தா, ஆனால் என்னோடய மொபைலில் 5,000 ரூபா பணம் ஏறி இருக்குது. அந்த மக்கள் அவர் எழுச்சியாக செய்கிறாங்க. ஏன்னா இது தேயிலை தோட்ட தொழிலாளிகள், அன்றாடம் கூலி தொழிலாளிகள், அந்த கூலியை வச்சு தான் பிழைப்பு நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறனால 5,000 ஊக்கத்தொகை மிகவும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. முன்றைய தினம் 2 நாளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதியோர்களுக்கும் ஆதரவற்ற விதவிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் ரூபாய் 2,000 அறிவித்து அது வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அதிமுக நண்பர்களே எங்ககிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் கடந்த ஆண்டு தப்பு பண்ணிட்டோம், வருகின்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு உங்களுக்குத்தான். குறிப்பாக சொல்லப்போனால் மகளிர்களுடைய வாக்கு 99% திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லை. கடந்த 10 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட கழகம் வால்பாறையில் ஆட்சி செய்து வந்தது, தமிழகத்தில் ஆட்சி செஞ்சது. வால்பாறையில் ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அவங்க ஊருக்கே தெரியும் 108 கோடி ரூபாய் வால்பாறை நகராட்சியில் ஊழல் செய்து அந்த ஊழலால் விரட்டப்பட்டவர்கள் அவர்கள். அந்த ஊழலை எல்லாம் எடுத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த உடனே மாண்புமிகு அமைச்சர் நேரு அண்ணன் அவர் கவனத்தில் கொண்டு சென்று அந்த ஊழல் செய்த அதிகாரிகளையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து இல்லாமல் பணியை விட்டே விலக்கிட்டாங்க. அவருக்கு உண்டான பணத்தை எடுத்தாங்க. இதையெல்லாம் மக்கள் அறிந்து அந்த மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. உண்மையை சொல்கிறது தான், வேறு இதெல்லாம் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அவங்க எதுவுமே திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய திட்டங்கள் எதுவுமே அவங்க செய்யலை. நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா படகுத்துறை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படகுத்துறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்தாங்க. 40 கோடி ரூபா ஊழல் பண்ணாங்க. அது இன்னும் கிடப்பிலே கிடக்குது, கேஸ் மேலே இருக்குது. அதனால் நம்ம ஆட்சியில் அதை முழுசாக செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது. அவர்கள் ஊழல் செய்தது கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் நம்ம எதுவும் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. சிறு சிறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். பூங்கா அமைச்சிருக்கிறோம், அந்த தூர்வாரி கொடுத்துருக்கிறோம். ஏன்னா பெரிய ஒரு ஊழல் அது. அந்த ஊழல் கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம செய்ய முடியாத சூழலில் இருக்குது. மற்றபடி நீங்கள் எங்கே பார்த்தாலும் சாலை வசதியாகட்டும்,
தெருவிளக்கு வசதியாகட்டும் அன்றாட தேவைகளுக்குள்ள இந்த பகுதியில் வந்து யானைகள் புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம திராவிட மாடல் வந்து ஆட்சி வந்த உடனே அங்கங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆன்டி பைச்சிங் வாட்சரை அதிகமாக போட்டு அந்த யானையை வாட்ச் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு வார்டுன்னா அந்த வார்டுக்கு அவங்க ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி இந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது, கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நைட் ரவுண்ட்ஸ் யானை எந்த ஏரியாவில் இருக்குதோ அந்த ஆன்டி பைச்சிங் வாசங்க ஃபாரஸ்ட்டு கூட கார்டு கூட எல்லாமே சேர்ந்து அந்த அவங்க ரவுண்ட்ஸ் விடுறதுனால இப்போடைய அந்த வனவிலங்குகள் தொல்லை மிக குறைவாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வால்பாறையில் திமுக எப்படி உயர்வாக இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டினா நமது கலைக்கல்லூரி. திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களின் பேரில் 2006 மாண்புமிகு இன்றைய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினார். மறுபடியும் நேரடியாக வந்து அதை திறந்து வைத்து கிட்டத்தட்ட 16,800 மாணவர்கள் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். சாதாரண படிப்பில் எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இங்கிலீஷு, எம்காம் சிஏ, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ் அப்படியெல்லாம் படித்து உயர்கல்விக்கு வர்றதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு. வால்பாறை வந்து என்றைக்குமே திமுகவுடைய கோட்டை. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் இருக்கிற காரணத்தினால் 25 ஆண்டு 30 ஆண்டு இந்த கழகத்தில் பணியாற்றி இருக்கிறோம். எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நான் விருப்ப மனு கொடுத்துள்ளோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் யாரை கை நீட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் 100% பணி செய்து மிகப்பெரிய வெற்றி, கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட ஒரு 1000 ஓட்டு அதிகமாக வாங்கி கொடுக்கணுன்ற பணியை தான் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம்.